இதெல்லாம் ஒரு வியாஜம். இது இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல மயக்க மருந்து இப்ப ரொம்ப ஹெவியானதெல்லாம் வந்துருச்சு, இன்ஜெக்ஷன் மூலமா கொடுத்துருவா. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவா, குளோரோஃபார்ம்னு ஒண்ணு கொடுப்பா. அதுக்கு முன்னாடி அப்படின்னா கொட்டாங்குச்சியில மயக்க மருந்து தடவி மூக்குல வைப்பா. ரொம்ப பிராச்சீனமா உள்ள வைத்தியத்துல வச்சுட்டு இப்பயுமே பார்த்தேன்னா டாக்டர் பேச்சு கொடுப்பார். உங்க பேர் என்ன, உங்க அப்பா யாரு, உங்க சம்சாரம் யாரு, நீங்க 1 2 3 சொல்லுங்க. மேக்சிமம் யாரா இருந்தாலுமே 1 2 3 4 அது உள்ள போயிடும். சில பேரை கவனிச்சேன்னா 100 101 101 தூம்பான். அந்த அளவுக்கு குண்டனா இருப்பான். அந்த மருந்தெல்லாம் அவனுக்கு வேலையே செய்யாது. அது மாதிரி உள்ள உடம்பு இல்ல சீதைக்கு, நிமிஷமா உயிர் போயிடும். அதனால யோஜனை பண்ணி தான் இதை செய்யணும்னு அவளோட மனசை டைவர்ட் பண்றதுக்காக ராமாயணத்தை சொன்னார். தசரதன் ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராசீன் மகாயசாஹ. ஆச்சரியமா அயோத்தியை பத்தி வர்ணிச்சு, தசரதனை பத்தி வர்ணிச்சு, ராமரை பத்தி சொல்லி பட்டாபிஷேகம் நின்று போய் ராமர் காட்டுக்கு வந்த இடத்துல சீதை காணா போனால் சுக்ரீவனோட சக்கியம் ஏற்பட்டது. பாலிய வதம் பண்ணினார், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். சுக்ரீவனால ஏவப்பட்ட வானரங்கள்ல வந்திருக்கேன் நான். இவர் சொல்லிட்டே இருக்கிறதேவே இவ சுத்தி பாக்குறா எல்லா பக்கமும், எங்கேருந்து வர்றது சவுண்டுன்னு தெரியல. அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் விழறது, ஆனந்த பாஷ்பத்தை விட்டுன்னு கதை சொல்றார் அவர். அந்த கண்ணீர் கீழே உள்ள சரகுல டொப்பு டொப்பு டொப்புன்னு படுறதுனால அதை பிடிச்சுட்டே மேலவே பார்த்துட்டான். பார்த்தா இவளுக்கு இது நிஜமா பொய்யான்னு முதல்ல நம்ப முடியல, கனவா நினைவான்னு புரிஞ்சுக்க முடியல. கனவா இருந்தா அதுல ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்ன ப்ராப்ளம்னா, கனவுல குரங்க பார்க்க கூடாது. சாகாமிருகைஹி சாஸ்திரகணைஹி நிஷித்தா. இப்ப நான் சொன்னதுக்காக பயப்படாதீங்க, ராத்திரி குரங்கு தான் வரும் மேக்சிமம். எது பயமா இருக்கோ அது வரும், அது கணக்கு கிடையாது, அதுவா வரணும். நாம பயந்து வர விஷயம் வேற. இன்னென்ன கனவு காண்டா இன்னென்ன பலனை சொல்லும் போது எல்லா விஷயம் நாம என்ன தூங்கலாம். வாசினி துருமஸ்ய சாகாம் ஆலம்பிய திஷ்டசித்வம் அணிந்தித்தே. இப்படி கண்ணிலேந்து தண்ணீர் அழுதுண்டே நீங்க ஒரு மரக்கலையை பிடிச்சி நிக்கிறேலே அம்மா, இவ்வளவு அழகா இருக்கிற உங்க வாழ்க்கையில என்ன சோகம்னு கேட்டார். நீ சீதை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். நான் தசரதனோட மாற்று பொண்ணு, ஜனகனோட பெண்ணு, ராமரோட மனைவி. பொதுவா சில பேருக்கு தோணும் இது ஏன் இப்படி சொன்னால்னு. நம்ம சாஸ்திரப்படி கல்யாணமான கோத்திரம் மாறிவிடும், குலதெய்வமே மாறிவிடும். அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் அங்கேருந்து தான் வரணும். சில பேர்லாம் நான் அந்த இன்ச்சினை கூட மாத்திக்க மாட்டேன், எங்க அப்பாவோட தான் போட்டுப்பேன். போட்டுக்கோ, யார் வேண்டாம்னா போட்டுக்கலாம், போட்டுக்கோ, அந்த சப்ஜெக்டே விஷயம் இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறது தான் நாம பேசிக்கணும், மனசுல வாங்கிக்கணும். அதுவே கோத்திரமே மாறுறது, குலதெய்வமே மாறுறது, இது நம்மளோட சாஸ்திரம் சொல்ற விஷயம் இது. அதனால அவள் தன்னை அப்படி அறிமுகப்படுத்தின்றாள். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எதுல இந்த ஒரு கல்யாணத்துல எங்க அப்பா அந்த பையனோட காலை அலம்பக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சண்டை போடுறான். நான் இருந்த அந்த கல்யாணத்துல அது எப்படி எங்க அப்பா மாப்பிள்ளை காலை அலம்பலாம், அது அவமானம் இல்லையான்னு. அப்புறம் உட்காந்து வச்சு சொன்னேன், நான் இங்க மாப்பிள்ளை இப்படி எல்லாம் கிடையாது, மகாவிஷ்ணு ஸ்வரூபம். இன்னைக்கு ஒரு நாள் தானே உங்க அப்பா அவர் காலை பிடிக்கிறாரு, அப்புறம் சொன்னதை கேட்டு ஆயுசு முழுக்க அவன் தானே உங்க அப்பா காலை பிடிக்க போறான்னு. அப்புறம் ஆயுசு முழுக்க மாமனாருக்கு தானே விழுந்து கிடக்காவும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லி. இது ஒரு சம்பிரதாயம், இது ஒரு சாஸ்திர விஷயம். அங்க மகாவிஷ்ணு ஸ்வரூபஸ்ய வரஸ்ய இதமாசனம்னு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம்னு கொடுக்கணும்னு இருக்கு. இந்த அதை புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம்ங்கிறத. அது மாதிரி இங்க தன்னோட அறிமுகத்தை வச்சுண்டு சீதை சொன்ன உடனே தன்னையே அறிமுகப்படுத்தின்றா, நான் சுக்ரீவ மந்திரி,
ராமனோட காரியமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி கிட்டக்க வந்த உடனேவே அடப்பாவி ராவணான்னார். அன்னைக்கு சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்து இன்னைக்கு என்ன குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கியான்னு. ஏன்னா 2 அடி கிட்டக்க வந்த உடனே சந்தேகம் வந்துடுது சீதைக்கு. ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார்னா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. முன்னாடி நடுங்கினார் சீதை தூக்கு மாட்டிக்கிற சமயத்துல. இப்ப பயப்படவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய மர்டர் கேஸையே ராமாயணம் இல்லாம பண்ணிடு. இது ஸ்மால் கேஸ், சந்தேக கேஸ். இது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கையை கட்டின்றார், கண்ணை மூடின்றார். அடப்பாவி ராவணா, குரங்கு வேஷம் போட்டு இருக்கியா, உன்னை பார்க்க மாட்டேன்னு அந்த பக்கம் மூஞ்சியை திருப்பின்னு இருக்காளா சீதை. இவர் கண்ணை மூடிண்டு ராம கமலபத்ராட்சா சர்வ சத்வ மனோகரா ரூபவான் சுபக ஸ்ரீமானி கந்தர்ப்ப இவ மூர்த்திமானி இத்தியாதி ஸ்லோகங்களால ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சா. இப்படி திரும்பினார். இதெல்லாம் ராமனை பத்தி ரொம்ப அழகா வர்ணிக்கிற இடங்கள். கந்தர்ப்ப இவ, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மன்மதன் வருத்தப்படுறான். என்ன வருத்தப்படுறான்? தான் ஆம்பளையா பிறந்துட்டுமே பொம்பளையா பிறந்திருந்தா ராமனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே. அந்த அளவுக்கு ராமன் அழகுமா? இது நிச்சயமா ராவணனா இருந்தா அப்படி சொல்ல மாட்டான். அப்படின்னு உடனே நிஜமாவே நீ ராமதூதன் தானா? சத்தியமா ராமதூதன் தான். நீ தப்பா நினைச்சுக்காத ஹனுமன்னு. நான் ரொம்ப அடிபட்டதுனால நான் பயந்து போயிருக்கேன். அதனால நான் உன்னை சந்தேகப்பட்டேன். நீ ராமனை சொல்ற விதத்திலேந்து எனக்கு நீ ராமதூதங்கிறத நான் நம்புறேன். நீ சொல்ற விதமும் ரொம்ப நன்னா இருக்கு. இத்தனை நாளா நான் அவ்வளோ தாபமா இருந்தேன். எனக்கு இப்ப என்ன தெரியுமா ஆசையா இருக்கு, உன்னை பார்த்ததுலேருந்து அவ்வளோ உற்சாகமா மட்டும் இல்லை, எனக்கு திரும்பி ராமனை பத்தி நீ சொல்லுன்னா. ஆஞ்சநேயர் சொன்னார், நான் ரொம்ப பாக்கியசாலின்னா. ஏன்னா ராமரோட கதை இல்லைங்க, ராமாயணம், ராமச்சரித்திரம்னு பேரை நாம வச்சிருந்தாலும் சொல்றது முழுக்க ராம குணத்தை. ஒருத்தரோட குணம் யாருக்கு தெரியும்? யார் நெருங்கி பழகியிருக்காளோ அவளுக்கு தான் தெரியும். ராமரோட நெருங்கி பழகினதனுடைய அளவுல சீதைக்கு ஃபர்ஸ்டா ஆஞ்சநேயர் ஃபர்ஸ்டா? சீதை தான் ஃபர்ஸ்ட். வருஷக்கணக்கா சீதை பழகியிருக்கா. ஆஞ்சநேயர் மணிக்கணக்கா தான் பழகியிருக்கார் ராமரோட. மணிக்கணக்கா பழகின ஆஞ்சநேயரை கூட்டு வருஷக்கணக்கா ராமரோட பழகின சீதை ராமனை பத்தி சொல்லு, ராமனை பத்தி சொல்லுன்னு கேட்டா அப்ப தான் பழகிறதே ஒழுங்கா பழகி இருக்கோம்னு தெரியாது. இங்க கோவில்ல தரிசனம் பண்ணா போறாது, 5 செகண்ட் தரிசனம் பண்ணினாலும் என்ன அலங்காரம்ங்கிற அந்த ரூபத்தை மனசுல வாங்கிக்கணும். 1 மணி நேரம் நின்னாலும் என்ன கட்டியிருக்கு கலர்ல என்ன தெரியாதுன்னா நின்று என்ன பிரயோஜனம்? அது 5 செகண்ட் இருந்தாலும் நன்னா பார்க்கணும் சுவாமிய. அது மாதிரி சரித்திரங்களை கேட்கும் போது அப்படி அனுபவிச்சு கேட்கணும். ராமர்கிட்ட பழகிறதே அப்படி பழகியிருக்கார் அவர். அதனால எனக்கு பெரிய பாக்கியம் அது அப்படின்னு சொல்லி 3வது தடவை ராமாயணம் சொல்லி சீதை மனசு முழுக்க ராமனா இருக்கிற சமயத்துல இந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்குறார். பூயேவ மகா தேஜாஹ ஹனுமான் மாருதாத்மஜஹ அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் சீதா பிரத்யய காரணாத் வானரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யங்குலீயகம். ஏன் முதல்ல கொடுக்கலன்னா 2 காரணம். முதல்ல சந்தேகப்பட்ட போதுதான் இவர் கொடுத்திருக்கணும். அடப்பாவி ராவணான்ன போது நான் ராவணன் இல்லை பாருங்கோ ராமரோட அடையாள மோதிரம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அவ கொடுக்கல. அவர் ஆஞ்சநேயருக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு சுபாவத்துக்கு சொல்றேன். அவர் என்ன நினைக்கிறார்? நம்மள இந்த மோதிரத்தை என்ன நம்புறது? நம்மள என்ன நம்பணும்? நம்மளை நம்ப வச்சுட்டுதான் அந்த மோதிரத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவரோட ஒரு கான்பிடென்ட். அது மாதிரி 2வது சூக்ஷ்மமான காரணம் என்னன்னா, அந்த மோதிரத்தோட சுபாவம் என்னன்னா, யாஜ்ஞவல்யர் மந்திரிச்சு கொடுத்துருக்கிறதுனால யார நினைச்சுன்னு பாக்குறமோ அவ அந்த மோதிரத்துல தெரியவான்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு கதை கேட்டவாளுக்கு தெரியும். இப்ப சீதை வெய்யும் போது யார நினைச்சுன்னு இருக்கா? அடப்பாவி ராவணாங்கிறா. ராவணனை நினைச்சுட்டு ஆஞ்சநேயர்கிட்ட பேசும்போது நான் ராவணன் இல்ல ராமர் தான் ராமதூதன் தான் இந்த மோதிரத்தை காமிச்சாலும் அந்த மோதிரத்துல ராவணன் தான் தெரியுவான். அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த மோதிரத்தை முடிய தூக்கி போட்டுருவோம். அதனால இவ மனசுல உள்ள ராவணன்கிற எண்ணத்தெல்லாம் பூக்கிட்டு முழுஷா ராமனை பத்தின நினைவை கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த மோதிரத்தை கொடுத்தா வர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்து. அந்த மோதிரத்தை பார்த்த உடனே ராமர் தெரிகிறார், ராமாங்கிற நாமா தெரியறது.
ராமராவே நினைச்சு அத மனசுல அப்படி ஹிருதயத்துல கொண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் சீதா பேச ஆரம்பிச்சா ரொம்ப விக்ராந்தன், சமர்த்தன், ஆஜ்ஞன், ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப சாமர்த்தியசாலி. ராமனுக்கு என்ன அடையணும்னு ராமன் முயற்சி பண்றானா, அனுகூலமா இருக்கானா சொன்னார். ராமன் முயற்சி பண்ணாமையா உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். ராமன் முயற்சி பண்றதுனாலதான் நான் இருக்கேன். லட்சுமண சுவாமியும் அனுகூலமா இருக்கா. என்ன எண்ணம்னா, இன்னைக்கு தூக்கு போட்டுக்கிற சமயத்துல இவர் ராமாயணத்தை சொல்லி காப்பாத்திட்டார். திரும்பி போனா ராமரை தயார் பண்ணி கொண்டு வரதுக்கு எத்தனை மாசம் ஆகும்னு தெரியாது. 2 மாசத்துக்குள்ள வந்துருவா. ஆனா திருப்பி உயிரை விடணுங்கிற எண்ணம் அவளுக்கு வரக்கூடாது. அது மாதிரி இவளை தயார் பண்ணிட்டு தான் இங்க இருந்து கிளம்பணும்னு அம்மானு கூப்பிட்டார். இங்க சுக்ரீவனோட ராஜ்யத்துல உள்ள குரங்குகள் எல்லாம் நீங்க என்ன நினைச்சேன்னு கேட்டார். சுக்ரீவனோட சன்னிதானத்துல உள்ள குரங்குகள்லயே இருக்கிறதுலயே மட்டமானவன் நான் தான். மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ. எல்லாம் சாதாரண குரங்குகள்ல மலமலையா உள்ள குரங்குகள். இப்படி எல்லாம் சொல்லி உங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருந்தா என் முதுகுல ஏறிக்குங்கன்னா நான் ஏறிக்க மாட்டேன். ஏன்னா பரபுருஷனை தொட மாட்டேன். ராவணன் தொட்டு தூக்கினானேன்னா அது நிர்பந்த வசாது. பஸ்ல போறதே ஒருத்தன் இடிக்கிறான்னா நம்ம விருப்பப்பட்ட அவன் இடிக்கிறான் இல்ல, அதுக்காக இடிச்சுட்டே இருக்க முடியுமா எல்லாரும் மேலேயும்? அது மாதிரி அது என்னோட கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம். அது இப்ப என் புத்தி பூர்வமா உன் முதுகுல நான் ஏற மாட்டேன். 2வது நீ கொண்டு அப்படியே நீ என்ன அம்மாவா நினைக்கலாம், நான் உன்னை பிள்ளையா நினைச்சாலுமே நீ கொண்டு கொடுத்தா அது ராமனுக்கு பெருமை கிடையாது. இது சத்திரிய பெண்ணா இருக்கிறதுனால இப்படி பேசுறாரு. என் ராமன் என் மேல வச்ச அன்புக்கு அடையாளமா இங்க என்னை தொட்ட அந்த ராவணனோட கையை வெட்டிட்டு என்னை தூக்கணும். இதெல்லாம் தான் இந்திய பாரம்பரிய மனோபாவம். இங்க பேடித்தனமே கிடையாது. தொட்டா தொலைஞ்சான். இந்த புத்தி இருந்துட்டே இருக்கணும். அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு தான் என்னை தூக்கணும். அப்பதான் எனக்கு இது சத்திரிய சுபாவம். இதே பிராமண பொண்ணா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆஞ்சநேயா என்ன அழிச்சுட்டு போயிடா, உன் பின்னாடியே வந்துடுறேன்டானா என்னை விட்டுட்டு போயிடாதரா. இது ஒரு தீனமான ஒரு பயந்தாங்குழித்தனமா இருக்கும். அது சத்திரிய பெண் இல்லையா, தொலைச்சிருவேன். ராமன் வரணும் என்ன என்ன என் மேல ராமன் பிரிய வச்சிருக்காங்கிறது எப்படி தெரியும்? அப்படி சொன்ன உடனே அப்ப உங்களை பார்த்ததுக்கு அடையாளம் கொடுங்கன்னா சூடாமணியை கொடுக்கிறார். 2 கதையை சொல்றார். காகாசுர விற்த்தாந்தம்னு ஒரு கதை சொன்னார். சித்திரக்கூடத்துல ராமனுக்கும் இவளுக்கு மட்டும் நடந்த ஒரு கதையை சொன்னார். நீ போய் ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணட்டும், நாம் பண்ணின நமஸ்காரமா ஒண்ணு பண்ணு, லக்ஷ்மணனை நான் விசாரிச்சேன்னு சொல்லு. இதெல்லாம் ரொம்ப தாண்டி போறேன்னு வருத்தமா இருக்கு எனக்கு. 8 ஸ்லோகம் சொல்றான் லக்ஷ்மணனுக்கு. லக்ஷ்மணன் மாதிரி ஒரு உத்தமமான ஒருவன் உண்டா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான்டா அனுமன்னு என் ராமனுக்காக. அத்தனை சௌக்கியத்தையும் விட்டுட்டு வந்தான். எல்லாத்துக்கும் மேல பிரியாயாச்ச வராங்க. என்னை விட பதிவிரதடா ஊர்மின அந்த மனைவியை விட்டுட்டு வந்தான்டா. என்னையும் ராமனையும் அப்பாவா அம்மாவா தான் பாப்பான். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பண்புள்ளவன் லட்சுமணன். அவன்கிட்ட நான் விசாரிச்சேன்னு சொல்லு, நீ போற பாதையெல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும்னு சொல்ல ஆஞ்சநேயர் வெளியில வந்தார். காரியசேஷம் அச்சிந்தியதுன்னு யோஜனை பண்ணினார். மேல என்ன காரியம்னு சத்ருவனுடைய பலம் தெரியணும். சத்ருவோட பலம் தெரியாத உள்ள நுழைஞ்சுட்டா அப்ப அமெரிக்கா திண்டாடுற மாதிரிதான். சத்ருக்கு என்ன பலம்னே தெரியாம போய் கை வச்சிடக்கூடாது. சத்ருவோட பலாபலம் தெரியணும். அதுக்காக அந்த அசோகம், ஏன்னா பின்னாடி யுத்தம் கண்டினியூவா வந்துட்டே இருக்கணும். அந்த அசோகவனத்தெல்லாம் அழிச்சா இந்த ராட்சசிகள் எல்லாம் போய் சொன்னா
அவன் குரூப்பா முதல்ல 5-6 ராட்சசால அனுப்பிச்சான், அவனை வதம் பண்ணினான். அப்புறம் 80,000 ராட்சசால அனுப்பிச்சான், அவனை வதம் பண்ணினான். பஞ்ச சேனாதிபதிகள், சப்த மந்திரி குமாரா, எல்லாத்துக்கும் மேல ராவணனோட மூத்த மகனுக்கு அக்ஷயகுமாரன்னு பேர். ஒரிஜினலா அவன் தான் பலசாலி. ராவணனை கொன்ன ராமருக்கு வால்மீகி பட்டம் கொடுக்கல, அக்ஷஹந்தாரம்னு ஆஞ்சநேயருக்கு கொடுக்கிறார். ஒரிஜினலான பலசாலி. அவனுக்கு கீழ பலசாலியே கிடையாது. அவன் ஆஞ்சநேயர் கொன்ன விதத்தை கேட்டு ராவணனுடைய 20 கண்ணுல இருந்து ரத்தம் வந்தது. எப்படி கொன்னார் தெரியுமோ அவரை? இவா 2 பேரும் இப்படி சண்டை போட்டுண்டே ஆகாசத்துக்கு போய் ஒரு கட்டத்துல மேல போன அக்ஷயகுமாரனோட காலை 2ஐயும் பிடிச்சு இப்படி சுழட்டி அடிச்சா தரையில செதறி போயிட்டான், பீஸா போயிட்டான். விட்டேனா பாருன்னு சொல்லி ராவணனே கிளம்ப அவனை சமாதானப்படுத்திட்டு இந்திரஜித்து வந்து பிரம்மாஸ்திரத்தை போட, பிரம்மாஸ்திரத்தை இவர் அக்செப்ட் பண்ணிட்டார். இவருக்கு ராவணனை பார்த்து சில விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காக குரங்குகள்லாம் கட்டி ராவணன்ட்ட கொண்டு விட, ராவணன் பிரஹஸ்தன்கிற மந்திரியை விட்டு விசாரிக்க சொன்னான். நீ யாரு, என்ன விஷயம், எங்க வந்திருக்க எல்லாம்? நான் ராமதூதன், ஒரிஜினலான வானரம், ராஜகாரியமா வந்திருக்கேன். காட்டுக்கு வந்த இடத்துல ராமனுடைய மனைவியான சீதை காணா போயிட்டாள். அவளை காணா போயிட்டாள், கவனிச்சு சொல் கேளுங்கோ. நீ தூக்கின்னு வந்துட்டேன்னு சொல்லல, காணா போயிட்டால். அவளை தேடின்னு வரத்தே உங்க ஆத்துல பார்த்தேன். இப்பயும் நீ தூக்கின்னு வந்து, ஏன்னா பெரிய மனுஷியா இருக்கா பத்தியெல்லாம். அவ இப்ப சாதாரண ரவுடியா இருந்தா போய் சிண்ட கொத்தா பிடிச்சி 4 சாத்தி போலீஸ்கார ஆயிடுச்சுன்னு போவா என்கொயரிக்கு. பெரிய லெவல்ல பதவியில இருந்தான்னா, வாங்குவோம் நம்ம ஆபீஸ்ல வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு போலாம், ஒரு காஃபி சாப்பிட்டு போலான்னு உள்ள போய் 4 தடவை கூப்பிட்டு 5ஆவது தடவை வச்சு லாக் பண்ணிடுவான். எடுத்த உடனே நீ இந்த குற்றம் பண்ணினேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அவளுடைய பதவி அந்த இதுக்கு கொடுக்குற மரியாதை. அது மாதிரி ராவணனை பார்த்து நீ திருட்டு போயலா, நீ ஏன்டா போ சீத்தி தூக்கின்னு வந்தேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக காணும்னா ஒரு கால் ராவணன் நீ பார்த்தையா சீதையை எடுத்துன்னு போயிடுன்னு சொன்னா இந்த சப்ஜெக்டை இதோட க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ரீதியில அப்பையும் பேசாம இருந்தான். அப்புறம்தான் சொன்னான், ஜபாரு ராவணா, நீ என்ன தெரியுமா நினைச்சுட்டு இருக்க? நீ பெரிய பலசாலி, நிறைய தபஸ் பண்ணிருக்க, சிவபெருமானே உனக்கு பிரத்யட்சமாயிருக்கா. உன்னோட தர்மம், உன்னோட புண்ணியம் இதெல்லாம் உனக்கு உலகத்துல கிடையாது, அதுல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்க. உன்னை மனசுல வச்சுக்கோ. உலகத்துல யாருமே பண்ற புண்ணிய பாப கணக்கு தனித்தனி. புண்ணிய கணக்கு ரன்னாயின்னு இருக்கிறதே பாப கணக்கு வந்து அதுல சேராது. இது தனி, அது தனியா தான் இருக்கும். நது தர்மோபசம்ஹாரம் அதர்ம பல சம்ஹிதம் ததேவ பலமன்வேதி தர்மஸ்சா தர்மநாசனஹ பிராப்தம் தர்ம பலம் தாவத் பவதா நாத்ர சம்சயஹ. உன்னோட தர்ம பலன்கள்லாம் முடிஞ்சு போயிடுது. தர்மத்தோட பலன் சந்தோஷம், அதர்மத்தோட பலன் துக்கம். சந்தோஷத்தோட வெளிப்பாடு சிரிப்பு, துக்கத்தோட வெளிப்பாடு அழுக. ஒருத்தன் சிரிச்சுட்டுதான் அழ முடியும், அழுதுட்டுதான் சிரிக்க முடியும், அழுதுண்டே சிரிக்க முடியாது, சிரிச்சுட்டே அழ முடியாது. உன்னோட புண்ணியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போயிடுதுங்கிறதுக்கு அடையாளம் நான் இந்த ஊர்ல வந்தது. உன் புள்ள எல்லாம் கட்டிலாம் நான் வரல, உன்னை பார்க்கணும்னு தான் நான் வந்தேன். நீ பண்ற அதர்மத்தினால லங்கையே அழிஞ்சு போயிடும், அதனால சீதையை திருப்பி கொடுத்துரும். இப்படிலாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல, முதல்ல கொல்லணும்னா அப்புறம் விபீஷண சுவாமி தடுத்ததுனால வால்ல தீய வச்சான் ஆஞ்சநேயருக்கு. சீதை பிரார்த்திச்சுனதுனால அந்த தீ சுடல்ல, லங்கை முழுக்க அதே தீய வச்சா ஆஞ்சநேயர். விபீஷணன் வீட்டை தவிர பாக்கி எல்லா இடத்துக்கும் வச்சா. சமுத்திரத்தை வந்து வாழ நினைச்சிருந்தார். சீதையை போய் திருப்பி பார்த்தா, திரும்பி இக்கரைக்கு வரார். வரத்தேவே கிளிகிலா சப்தம் கொடுக்குறார். இந்த குரங்குகள்லாம் ஒரு சவுண்டு கொடுக்கும். அதை கொடுத்த உடனே ஜாம்பவான் சொல்லிட்டார், காரியத்தை முடிச்சுன்னு வரார் அவர். அந்த அது அதை தாண்டி கிட்டக்க பேசுறதே, அந்த நான் பேசினா காதுல விழுங்கிற இடம் வந்த உடனே திருஷ்டா சீதா அப்படின்னார், கண்டேன் சீதையின்னார். சொன்ன மத்தியிலா பேசுறதுல கூட சீதையை அப்படின்னா அடுத்தது கண்டேன்னு சொல்ல போறதோ காணலேன்னு சொல்ல போறதோ இல்ல. சில பேர்கிட்ட முக்கியமா சொல்லிட்டு போகணும் விஷயத்த, சீக்கிரட்டா இருக்கும், போன்ல பேச முடியாது. அவன் போயிட்டு வருவான், அவனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வந்த உடனே என்னடா ஆச்சுன்னா ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு நேரம் பாத்ரூமுக்கு போயிடுவான். எல்லாரும் நின்றுட்டு இருப்பா. கதவை திறந்து வந்த உடனே என்னடா ஆச்சு, என்ன ஒரு நிமிஷம் இருக்குவாள, இப்பதானே போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு தாகமா இருக்கு, தூத்த கொடுங்கம்மா. தூத்தத்தை குடிச்சா என்னடா விஷயம்னா, ரொம்ப வேர்க்கிறது, ஃபேனை போடுங்க உட்காந்துக்கிறேம்மா. நமக்கு என்ன தெரியுமா தோணும், அவன் காரியத்தை முடிச்சுட்டு வந்ததுக்காக தான் இத்தனை பிகு பண்றான்.
அது அந்த பலிக்காது. அவன் பண்ற அந்த சேட்டைகள் எல்லாம் பார்த்தா அவனை தர இழுத்து ரூம்ல போய் கதவை சாத்தணும்னு தோணும். வந்த உடனே காரியங்கள்லாம் சக்சஸா முடிஞ்சிருக்கும். நான் என்ன விவரங்கிறது அப்புறம் சொல்றேன்னா, அவன் பண்ணின அந்த உழைப்பு நமக்கு பெருமையா தெரியும். இது மாதிரி எல்லாம் அசட்டுத்தனம் பண்ணினா அவன் உழைச்சதே நமக்கு புரியாது. ரெண்டாவது, பதப்பதச்சு போக மாட்டாளா? அவன் வேணா அவனுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம பதப்பதப்பால தானே இருக்கோம். நம்ம அந்த படபடப்பை விருத்தி பண்ணக்கூடாது. அதனால ஆஞ்சநேயர் கண்டேன் சீத்தியின்னா வந்து இறங்கின உடனே ஒரு குட்டி சுந்தரகாண்டம் சொல்றார். அதுதான் 58வது சர்க்கம் சுந்தரகாண்டத்துல. உடனே அங்கதான் சொன்னா, எல்லாரும் கிளம்பலாம் நேரம் லங்கைக்குன்னா. என்னடா சொல்றேன்னா, இனிமே போய் ராமர்கிட்ட சொல்லி அவர் கிளம்பி வந்து இதெல்லாம் பாக்குறதுக்கு மேல நாம போய் 4 அறை அரைஞ்சு சீதையை கொண்டு கொடுத்து இன்னைக்கே பட்டாபிஷேகத்தை முடிச்சு கிளம்பி தீட்சிதரேன்னு சொல்லலாம்னா, அதுக்கு ஜாம்பவான் சொன்னார், அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை ஒரு சிரிப்பு, இந்த மணி ஆட்டம் இதெல்லாம் நம்ம அப்புறம் கேட்க முடியாது. ஒரு கிராமத்துல 2 பேர் பிரம்மச்சாரிகள் பிக்ஷை எடுத்தான். ஒரு பிரம்மச்சாரிக்கு நிறைய பிக்ஷை வரும், ஒரு பிரம்மச்சாரிக்கு பிக்ஷையே வராது. இவன் வந்து 2 பேரும் சேரும்போது ஒருத்தர் கேட்டா, உனக்கு மட்டும் ஏன் வருது எனக்கு வரலன்னா, நான் ஒருத்தராத்துக்கு போனா பிச்சை எடுக்கிறதோட இருக்க மாட்டேன், அவளுடைய குறிப்பறிஞ்சு செய்வேன், குழந்தை அழுதா சமாதானப்படுத்துவேன், பூ பறிச்சா பூ பறிச்சு கொடுப்பேன், சாமான் தூக்கின்னு வந்தா தூக்கின்னு வருவேன். அவ என்ன செய்யறாளோ அந்த சுமையை வாங்கின்னு நான் செய்யறதுனால எனக்கு கூட போடுவான். இவன் என்ன பண்ணினா, குளத்தாங்கரைக்கு வந்தான். அந்த இன்னூத்தம் அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரரோட பையனுக்கு கல்யாணம் ஆகி புது மாட்டு பொண்ணு வந்து அங்க குளிக்க வந்திருக்கா குளத்தாங்கரைக்கு. அப்பெல்லாம் பாத்ரூம் கிடையாது. அவ மஞ்ச தேய்ச்சிக்கிறதே பயத்தமாவோ மஞ்சவோ தேய்ச்சி முதுகுக்கு தேய்ச்சிக்க முடியலன்னு சிரமப்படுறதே இவன் என்ன பார்த்தா, அப்ப கேட்காம உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காளா. ஒரு கை அளவு பயத்தமாவை எடுத்து அவன் முதுகுல தேய்ச்சா, அதுக்கு மேல அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு நான் கதையில சொல்லணுமா? நாம என்ன செய்யறோம், எந்த அளவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் வேண்டாமா? இதுக்கு மேல எல்லாம் செய்யக்கூடாது. நான் ராமர்கிட்ட போய் சொல்லுவோம், அவர் என்ன சொல்றாரோ அதை பார்த்துப்போம்னு சொல்லிட்டு நேர கிளம்பி வந்த உடனே குரங்குகள் எல்லாம் போற, இன்னைக்கு உள்ளதெல்லாம் அன்னைக்கே உள்ளது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதை இப்படி கொண்டாடலாமா, ஒரு பார்ட்டி கொடுக்க வேண்டாமான்னு மதுவனம்னு ஒரு இடம் கிஷ்கிந்தேல உள்ள ராஜாக்களுக்கு சொந்தமானது. மதுங்கிறதுக்கு 2 அர்த்தம், தேன்னு ஒரு அர்த்தம், மத்தியபானம்னு ஒரு அர்த்தம். அங்க உள்ளதெல்லாம் சரக்கெல்லாம் சீல்டு பண்ணி பூமியில புதைச்சு வருஷக்கணக்கா உள்ளது. அதெல்லாம் ரொம்ப நாளா இந்த குரங்குகளுக்கு எல்லாம் ஆசை, உள்ள போக முடியாது, ஏன்னா அது ராஜாங்கத்துக்கு சொந்தமான இடம் அது. அதனால ஆஞ்சநேயர்கிட்ட வந்து இந்த கேட்டு வழியா புந்து அந்த கேட்டு வழியா வெளியில வரலாமா அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார். அங்கதனை கேட்கணும், நானா சொந்தக்காரன். அங்கதனை கேட்டார். அங்கதன் சொன்னா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீன்னா. ஃப்ரீன்ன உடனே எல்லா குரங்கும் உள்ள போச்சு. அங்க நதிமுகன்னு ஒருத்தன் காவலுக்கு இருந்தா, அவனை லட்சியமே பண்ணல. அது எல்லாம் நோண்டி எடுத்து அது குடிக்க ஆரம்பிச்சுது. அது ஒரு சர்க்கம் முழுக்க சொல்லியிருக்கார் வால்மீகி. நான் இப்படி குடிச்சது அப்படி குடிச்சதுன்னா சொல்லியிருந்தா சரியா வராது. இத்தனை பேருக்கு குடிச்சது, இத்தனை குவார்டர் குடிச்சது அப்படிலாம் சொல்லல. மூக்கால சொற்ற அளவுக்கு குடிச்சது. மூக்கால சொற்ற அளவுக்கு குடிச்சது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இப்ப இன்னைக்கு குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவன் சொல்ற பத்தியில அப்படி கிடையாது. குடிகாரங்கள்லாம் கெட்டவன் கிடையாது. அவன் குடிச்சுட்டு என்ன பண்றாங்கிறத வச்சிருந்தா அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது. குடிகாரனே சில பேரை பார்த்தேன்னா, ஐயா வணக்கம் அப்படிம்பா, நமஸ்காரம் அப்படிம்பா. இந்த குடியிலேயே அவனுக்கு ஒரு பணிவு, நல்லவன் அர்த்தம். ஐயர என்ன முறைக்கிற அப்படிம்பா, அது திமிரு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும். குடிச்சாலும் நல்லவாளா இருக்கிறவாளும் இருக்கா, குடிச்சாலும் அயோக்கியத்தனம் பண்றவனு இருக்கானு. அது மாதிரி அந்த மனசுல உள்ள அந்த வாசனையை கலப்பு. அது மாதிரி ஒன்னொன்னு காயந்தி கேச்சித், பிரகசந்தி கேச்சித், நிருத்தியந்தி கேச்சித், பிரணமந்தி கேச்சித்துன்னு ஒண்ணு படிச்சு பாடினது, ஒண்ணு குதிச்சுது, ஒண்ணு ஆடினது. இதெல்லாம் தாண்டி ஒரு குரங்கு ஓரமா மறையில உட்காந்து கைய மடக்கி கன்னத்துல வச்சிருந்து 10 கட்டையில பிளாக்கணும் ஹோன்னு அழுதுது. அதுக்கு என்ன மனசுல குறையோ தெரியல, வாயை விட்டு அழறதுக்கு கூட அதுக்கு டயம் கிடைக்கல போல இருக்கு.
இதுவாது தேவையில்ல. ஒரு வயசான குரங்கு இது மாதிரி எல்லாம் குதிக்கிறதுக்கு எல்லாம் சக்தி இல்லாதனால குடிச்சிட்டு ஒரு மரத்துல அப்படி உட்காந்து ஒரு சின்ன குரங்கு அங்கேருந்து வந்தது. சின்ன குரங்கு, தாத்தா உன் காலை நீட் அப்படின்னு. எதுக்குன்னா உன்ன ஒரு நமஸ்காரம் பண்றேன்னு. இது மாதிரி பாக்குறவாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்றது. எங்க தாத்தா சொல்லுவார், அது ஆவணியாவட்ட குரங்கு. ஆவணியாவட்டதுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுவோம் நாம. அது ஆவணியாவட்ட குரங்கு. அது பாக்குறவாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்றது. எல்லாம் சீதையை பார்த்தேன்ன உடனே பின்னாடி ஆஞ்சநேய சுவாமி வந்து சோதயந்தி ஹனுமந்தம் சீதா விற்த்தாந்த கோவிதம், முதுகுல நகத்தினால பராண்டி நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல ஆஞ்சநேயர் வந்து நமஸ்காரம் பண்ணி சீதையை பார்த்தேன்னு சொல்லல, பதிவிரதா தர்மத்தையே பார்த்தேன்னா. ஏகவே நீதராதீனா துவயி சிந்தா பராயணா அதசையா விவர்ணாங்கி பத்மினீவ ஹிமாகமே ராவணாத்வினிவிருத்தார்த்தவ்ய நிச்சயா. ராவணன் உங்களையே நினைச்சிருந்து உருகின்றிருக்கிறவள் ராவணனுடைய தொந்தரவு தாங்க முடியாம உயிரை விடுறதுக்கு தயாரா இருந்தால் உங்க சரித்திரத்தை சொல்லி காப்பாற்றப்பட்டாள் ராமா, சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சீதை கொடுத்த அந்த சூடாமணியை கொடுக்க பகவான் அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீரா விடுது. அப்படியே வச்சிருந்தான் பகவான். இது எப்படி தெரியுமா இருக்கும் சீதைக்கு? அவ அப்பா போட்டது அந்த அலங்காரம் பண்ணின்னு வரத்தே அந்த தலையில வச்சுன்னு உருவாப்பாரு சுக்ரீவா, அவ்வளோ சோபையா இருக்கும். லட்சுமண சுவாமிகிட்ட பாரு மண்ணியோட தான் பாரு அப்படின்னு சொல்ல லட்சுமண சுவாமியும் அதை பார்க்கறா. ஆஞ்சநேயரை பார்த்தார் ராமர். எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க ஹனுமன்னு, உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஜவா அப்படின்னு சொல்லி கிட்டக்க கூப்பிட்டு ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, அப்படியே கட்டின்னு நான் உனக்கு என்னையே கொடுத்தேன் அப்படின்னா. கவனிச்சு கேட்கணும். குஹனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணும்போது குஹன் கையில ஒரு தட்டு தட்டி லட்சுமணன் கையில ஒரு தட்டு தட்டி இன்னிலேருந்து லட்சுமணன் மாதிரி எனக்கு தம்பின்னார். சுக்ரீவனை பார்த்து எனக்கு தம்பின்னார். மேல வர விபீஷணனை பார்த்து தம்பின்னு சொல்ல போறார். அது மாதிரி ஆஞ்சநேயரை சொல்லலையான்னா சொல்லலை. அதெல்லாம் தம்பிங்கிற லெவலோட சரியா போச்சு. இங்க தன்னையே கொடுத்தேன்னா, தன்னையே கொடுத்தேன்னு பகவான் சொல்ல, அப்படி பகவான் கட்டின உடனே மேல கைய போட்டு இப்படி கட்டிட்டார் ஆஞ்சநேயர். இப்ப ராமரு ஆஞ்சநேயருக்குள்ள ராமர் வந்துட்டார். இப்ப ராமர் நமக்கு வேணும்னா ஆஞ்சநேயரை பிடிச்சாதான் கிடைப்பார். அதனாலதான் ஆஞ்சநேயரை பூஜை பண்ணணும், ஆஞ்சநேயரை பூஜை பண்ணணும்ங்கிறது. அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணினான்ங்கிற பிரந்தம். நாளைய தினம் சரணாகதி, ஆதித்ய ஹிருதயம், ராவணவதம், ராம பட்டாபிஷேகத்தோட இந்த ராமாயண நவாகமானது பூர்த்தியானது. நாளை மத்தியானமே ராமநவமி வந்துடுறது. கோவில் எல்லாம் ராமநவமி நாளைக்கு தான் உற்சவங்கள். அதனால பட்டாபிஷேக வைபவத்துக்கு தேங்காய், புஷ்பம், பழம், வெத்தலை பாக்கு இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் உண்டு நம்ம தேசத்துல. ஏன்னா ராமன் மாதிரி நமக்கு வழிகாட்டியே கிடையாது, ராமன் மாதிரி தெய்வமே கிடையாது. இதை சுதந்திரம் வாங்கி கொடுத்தவாள்லாம் ராமராஜ்யம்னு இன்னி பேருந்தா நம்ம சொல்றோம். எவன் வந்தாலும் போனாலும் நமக்கு ராமர் தான் ராஜா. அது மாதிரி நம்மளுடைய மனோபாவம் அப்பேற்பட்டதான ஒரு சரித்திரம். அதை நாம ஒரு விழாவா கொண்டாடணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றது. எல்லாரும் வந்து ராமானுகிரகத்தை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த என்னோட இந்த இது வரது வந்து இந்த ஜெகத்கல்யாண் கதாமிருதம்னு பேர் இந்த டிவிக்கு. அதுலதான் லைவ் வரும், ரெகுலரா உபன்யாசம் இருக்கும். இதை வந்து அதை கண்டினியூ பண்ணணுங்கிறவா அதில் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி உபன்யாசம் நடக்கிறதுங்கிறத நான் மெசேஜா அனுப்புவேன். அந்த மெசேஜ் மட்டும்தான் அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் வரும். வாட்ஸ்அப் நம்பர் உள்ளவா கொடுங்கோ, கொடுக்கலாம்னா கொடுங்கோ. உங்களோடது இப்போ நீங்கள் போய் ஒரு கடையில் வாட்ஸ்அப் கொடுத்தா மறுநாளைக்கு இன்னொரு கடையிலேருந்து ஃபோன் பண்ணுவான், இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி எங்கிட்ட கொடுத்த வாட்ஸ்அப் வெளியில போகாது ஃபர்ஸ்ட். அதை விட முக்கியம், எங்கிட்ட நம்பரை கொடுத்துட்டு நான் ஒரு மெசேஜ் பண்றதை பார்த்துட்டு பொழுது முடிஞ்சா எனக்கு குட் மார்னிங், குட் ஈவினிங், படுக்கப்பட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது.
நீங்க எல்லாம் பண்ணேன்னா அதை பிளாக் பண்ணிவிடுவேன். நான் பேசவே மாட்டேன், வேற எந்த மெசேஜும் எங்கிட்ட இருந்து வராது. இது முடிஞ்சா அடுத்தது எங்க கதை, அடுத்தது எங்க கதை அப்படிங்கிற அந்த 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 ஆன்மீக நிகழ்ச்சி மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அதுக்கு சம்மதமா உள்ளவா நான் ஒரு பேடு தரேன், அதுல உங்க நம்பரும் பேரும் எழுதி கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஒரு இடத்துல அவளுக்கு என்ன புரியறதுன்னே புரியல. இது மாதிரி நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, கொடுத்தா பேரையே எழுதாம எல்லாரும் நம்பரை மட்டும் எழுதி வச்சிருந்தா. இன்னொரு இடத்துல வாட்ஸ்அப்பே இல்லாத நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கா. அந்த நம்பரை போட்டாலே வாட்ஸ்அப் கிடையாதுன்னு வருது. அப்படி இருந்தா மெசேஜ் அனுப்ப முடியாது. நாம இதெல்லாம் சத்சங்கத்துக்காக சொல்றேன், எல்லாம் ஒன்றும் கம்பல்சரி எல்லாம் கிடையாது, சத்சங்கத்துக்காக சொல்ற விஷயம். கல்யாண ரூபாய கலோ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜனகீகாந்த ஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திகி.